அனைவருக்கும் காலை வணக்கம். ஜெரினா மேடம் அவங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த 48வது சூரிய உணவு திட்டத்தில் நான் பயணித்து அதன் மூலமாக ஏற்பட்ட அனுபவங்களை இங்கே பகிரணும்னு இந்த வாய்ஸ் மெசேஜ் நான் அனுப்புகிறேன். ஃபஸ்ட்டு வந்து காலையில் எடுத்துக்கிற முதல் ட்ரிங்க்லேருந்து நைட்டு எடுத்துக்கிற ஏபிசி ஜூஸ் தான் நான் லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணுறது. அது வரைக்கும் நான் எடுத்துக்கிட்ட உணவு முறைகளையும் வார்த்தைகளால் வந்து அதோட பயன்களையும் அந்த மெய் சிலுத்து நான் உண்ட விதத்தையும் வந்து அதை சொல்லவே முடியாது. நான் சாப்பிடும்போது என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் அதை எவ்வளோ ரசித்து எவ்வளோ ஆனந்தமாக சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு. என்னோடய ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்லேயும் சரி, ஒரு டைமும் ஒரு வாய் எடுத்து வைக்கும்போதும் அதில் இருக்க அலாதி சுவையையும் வந்து பக்கத்தில் இருந்தவங்க பார்த்தாங்க. இங்கே அவ்வளோ ஒரு ருசி. உண்மையிலே நான் இது எந்த விதத்துலேயும் மிகைப்படுத்தி சொல்லலை. நான் உட்காந்து சாப்பிட்ற ஒரு உணவிலையும் ஒரு வேளை உணவும் நான் சாப்பிடும்போது நான் ஜெரினா மேடம்க்கு உண்மையாலுமே நான் வந்து முழு நன்றி. அவங்க மட்டும்தான் என் மைண்டில் இருந்தாங்க. எனக்கு அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டும் ஜெரினா மேடம் மட்டும்தான் இருந்தாங்க. இவ்வளோ வந்து பர்ஃபெக்டாக இருக்குது இந்த ஃபுட்டு. இவ்வளோ ஒரு ஆப்பிளில் கட் பண்ணி அதில் வந்து இஞ்சியை வெட்டி போட்டால் அது இவ்வளோ ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குமா? அவ்வளோ பெரிய ஆச்சரியம். ஏன்னா இந்த உணவு திட்டம் எனது 47 வயசில் நான் ஒரு முறை கூட சாப்பிட்டது கிடையாது. அவ்வளோ புதுசு எல்லாமே. அப்படிங்கும்போது எனக்கு அது ஒரு மிகப்பெரிய வரம் மாதிரி இருந்துச்சு. அந்த உணவுகள் ஒன்றொன்றும். அந்த தக்காளி சம்பல் என்னுடைய வந்து இதில் இந்த மெனுவில் இப்போ வரைக்கும் கொடுத்த எல்லா ஃபுட்டுலேயும் நிறைய 5 ஸ்டார் ஃபுட்டுன்னு நானே அதில் வந்து 5 ஸ்டார்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து இனி வர வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒரு உணவு விலையில் இந்த கொடுத்துருக்க மெனுவில் ஒரு உணவு என்னுடைய காலை முதல் இரவு வரை இருக்கிற உணவு பட்டியலில் இருக்கணும். அப்படிங்கிறனால நான் 5 ஸ்டார்ஸ் கொடுத்து வச்சிட்ருக்கேன். மேடம் வந்து ஒரு குறிப்பில் சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் வந்து அந்த 14 நாள் உணவு திட்டத்தில் இருக்க மாதிரி லிஸ்ட்டு வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க, லிஸ்ட்டு ஃபுல்லாக கொடுத்துட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குன்னு சொன்னாங்க. பட் நானும் அதை வந்து இந்த 28 நாள் குழுவில் நான் பயணிக்கும் போது நான் ஃபஸ்ட்டு 2 நாள் அப்படி தான் நினச்சேன். எதுக்கு அவங்க சொல்லிவிட்டு நம்ம எழுதணும், அவங்க மெசேஜாக ரைட் பண்ணதை அனுப்பிட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக எடுத்துடலாமேன்னு நினச்சேன். பட் அடுத்த ஒரு 2-3 நாள் கழித்து தான் எனக்கு தெரிஞ்சுது இது வந்து இவங்க சொல்கிறது தான் 100% கரெக்டு. ஏன்னா மேடம் சொல்கிற ஒரு விஷயத்துலேயும் ஒரு குறிப்பிலையும் அதுக்கான சுவை மாறுதல் நான் பார்த்தேன். மேடம் அடிக்கடி சொல்லுவாங்க, கொரகொரப்பான பதத்திற்கு முன்பதம். இதை வந்து இந்த அவளை வந்து நல்லா அழுத்தி பிணைஞ்சி எடுத்து சாப்பிட்டுங்க, இந்த உணவு வந்து சும்மா கலக்கி சாப்பிடுங்கன்னு அந்த ஒரு விஷயத்தையும் நான் ரொம்ப நுட்பமாக கவனித்து அதை நான் கண்டிப்பாக எழுதி அண்டர்லைன் பண்ணிக்குவேன். அந்த ஒரு பதத்திற்கும் ஒரு டேஸ்ட்டு. ஒன்றும் இல்லை, ஒரு இட்லி வந்து அவல் இட்லியில் வந்து அவங்க 3 பதம் சொல்லியிருந்தாங்க. 3 பதத்துக்கும் எனக்கு 3 வித்தியாசமான சுவை என்னால் கண்டிப்பாக உணர முடிஞ்சுது. அப்போ நான் நினச்சேன் இதுதான் ப்ராப்பரான வே, அவங்க சொன்னது வந்து மிக சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையாலுமே ரொம்ப அதை எழுதும்போது ரொம்ப கவனமாக ரிப்பீட் போட்டு நான் அதை கேட்டு ஒரு விஷயத்தையும் நான் வந்து அவங்க 1/4 ஸ்பூன் சொன்னாங்க, 1/4 ஸ்பூன் தான் எழுதுவேன். 1/2 ஸ்பூன் சொன்னால் 1/2 ஸ்பூன் தான் எழுதுவேன். அது மாதிரி இந்த உணவுகளை வந்து அதே போல் செய்கிறப்பையும் ரொம்ப லேட் ஆச்சு. ஏன்னா எனக்கு அந்த பதம் கரெக்டாக இருக்கணும், மேடம் சொன்ன அந்த திக்னஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து தான் நான் வந்து ஒரே ஒரு மிஸ்டேக் ஒரு டைம் பண்ணேன். தேங்காய் துவையல் முதல் டைம் அரைக்கும் போது தண்ணி எப்போதும் போல் ஊற்றிட்டேன். அச்சோ, அவங்க துவையல் சொன்னாங்க. அப்போ துவையல்னா கெட்டியாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி. ஓகே, அடுத்த டைம்லேருந்து அதையும் கவனமாக தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சட்னியா இல்லை துவையலா, அது மாதிரி பார்த்து சமைக்கும்போது கொஞ்சம் நேரங்கள் எடுத்துச்சு. ஆனால் நம்ம என்னென்னா புதுமையாக சமைக்கிறனால ஓகே இந்த நேரங்கள் எடுத்துக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டது உண்டு. அதே போல் இது கூட சேர்ந்த யோகா பயிற்சி, தியான பயிற்சி எல்லாமே வந்து என்னது எவ்வளோ வேலைப்பளு இருந்தாலுமே அதுக்கு மேலே நான் இந்த விஷயங்களை செய்யும்போது எனக்கு கொஞ்சம் கூட ஒரு சோர்வு அப்படிங்கிறதே இல்லை. என்னால் வந்து வேலைக்கு போகிறனால என்னால் வந்து இந்த 7 மணிக்கு உள்ளார ஏபிசி ஜூஸ் குடிக்க முடியலன்னா கூட எவ்வளோ நேரம் ஆனாலும் எங்கே பயணித்தாலும் வீட்டுக்கு வந்து அந்த ஏபிசி ஜூஸ் குடிச்சிட்டு தான், அது என்னமோ டைம் லேட் ஆகிடுச்சு ஓகேனாலும் குடிச்சிட்டு தான் படுப்பேன். அந்த மதிய உணவே வந்து எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. நான் நைட்டு
எடுக்கவே இல்ல. ரொம்ப ஒரு மாரி இருக்கு. அப்படி எனக்கு தோணவே இல்ல. அப்படி இல்ல சாப்பிடணும்னு 2 வாழைப்பழம் மீறி அது சாப்பிடவே இல்ல. அதுவும் ரொம்ப கம்மி. 2 நாள், 3 நாள் வாழைப்பழம் எடுத்துட்டோமோ என்னமோ தெரியல. எனக்கு அவ்ளோ ஃபில்லிங்கா இருந்துச்சு இந்த உணவு திட்டங்கள். இன்னும் நான் இத பத்தி வர்ணிச்சுட்டே இருக்கலாம், சொல்லிட்டே இருக்கலாம். அவ்ளோ நல்லா இருந்துச்சு. இந்த 28 நாள் பயணம். இது கண்டிப்பாக என் வாழ்நாள் பயணத்துல குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான அம்சமா இருக்கும்னு நெனச்சுட்டு, நான் ரொம்ப தெளிவா, ரொம்ப உணவுபூர்வமா சொன்னேன். இந்த பயணத்தின் மூலமா நான் பெற்ற இன்பங்களையும், மகிழ்ச்சிகளையும், என் உடல் மாறுதல்களையும், மிகப்பெரிய மன மாறுதல். நான் மத்த எதையுமே எதிர்பார்க்கல. என் மன மாறுதல் நான் அவ்ளோ டிப்ரஷன்ல இருந்தேன். இந்த மனம் மட்டும் எனக்கு மாறும்னு நெனச்சேன். உண்மையாலுமே வந்து 100% வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய மன மாறுதல உண்டு பண்ணியிருக்கு. நான் மிக தெளிவான மனநிலையில இருக்கிற மாரி தான் எனக்கு உணர்வுகள் இருக்கிறது. இத வந்து எனக்கு குடுத்த நமது குருவுக்கும், அ ஜெரினா மேடம்க்கும், இ இ இத வழிநடத்தின பொறுப்பாளர்களுக்கும், இதுக்கு பின்னாடி இருந்து வேலை செய்ற அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் என் மிகப்பெரிய நன்றிய மிகப்பெரிய நன்றிய நான் இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி.